லைனே நான் erase பண்ணிடுறேன். வெறும்னே SSH உங்க யூசர் நேம் அண்ட் ஐபி அட்ரஸ் கொடுத்தாலே இனிமே போதும். ஏன்? பிகாஸ் ஐ எம் யூசிங் பேஜெண்ட். ஸோ இப்போ நான் கொடுத்து இப்போ ரன் பண்ணனா எஸ்ன்னு கேட்கும். சி கனெக்டட் சக்சஸ்ஃபுல் 869 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துருச்சு. ஸோ அப்போ 869ன்றது என்னன்னா என்னோட இந்த ஸ்லேவ் மெஷினோட பிரைவேட் ஐபி அட்ரஸ். இனிமே நான் இப்போ நீங்க இந்த எக்ஸாம்பிள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமா, ஒரு மெஷினையும் ஒரு கீபேட்ல லான்ச் பண்ணுங்க, 4 கீபேட்ல லான்ச் பண்ணுங்க, எல்லாத்தையுமே பேஜெண்ட் கிட்ட கொடுத்துருங்க. இனிமே நீங்க எந்த மெஷின்ல இருந்து எந்த மெஷின் நீங்க மிக்ஸ் பண்ணி நீங்க தாவிக்கலாம். ஏன்னா பேஜெண்ட் வழியா நம்ம கனெக்ட் பண்றோம், ரைட்? ஸோ இதுதான் நம்மளுக்கு ஒரு சிம்பிளான சூப்பரான அட்வான்டேஜ் இன் யூசிங் பேஜெண்ட். நான் திருப்பி எக்ஸிட் பண்ணி வெளியில வந்துடுறேன். இப்போ திருப்பி நம்ம மாஸ்டர் மெஷினுக்கே வந்துட்டோம். ஸோ அன்சிபிள் வழி ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் எல்லாமே பேஜெண்ட் பேஸ் பண்ணி தான் ரன் ஆகுது. நீங்க உங்க மெஷின்ல அன்சிபிள்ல கனெக்டிவிட்டி ஒர்க் ஆகலைன்னா பேஜெண்ட் ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை செக் பண்ணிருங்க. அவ்வளவுதாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா சக்சஸ்ஃபுல்லா நம்ம மாஸ்டர் மெஷின்ல வந்துட்டோம். பேஜெண்ட்ன்றது பாஸ்வேர்ட் மேனேஜர் மாதிரி கூட வச்சுக்கோங்களேன். பாஸ்வேர்ட்னா என்னன்னா, இப்ப நீங்க ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு எங்கேயாவது கொடுக்குறீங்கன்னா அந்த ப்ரௌசரே சில ப்ரௌசர்லாம் ஆட்டோ ஃபில் பண்ணும். ஆட்டோ ஃபில் பண்ணுதுன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு பாஸ்வேர்டு ஞாபகம் இருக்கு அப்படின்ற மீனிங். ஸோ அந்த மாதிரி இப்ப நம்ம எக்ஸாம்பிளுக்கு நீங்க என்னன்னா பாஸ்வேர்டு எப்போ வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேஜெண்ட் கிட்ட நீங்க உங்களோட பிரைவேட் கீ எல்லாமே கொடுத்தீங்கன்னா அதுவே நீங்க ஒரு மெஷினுக்குள்ள லாகின் பண்ணும்போது அந்த மெஷினுக்கான பிரைவேட் கீ அந்த சாவியை வச்சு அதை லாகின் பண்ணி உள்ள விட்டுரும். அந்த மெஷின்ல இருந்து நீங்க இப்ப வேற ஏதாவது மெஷினுக்கு போறீங்களா, அப்ப அந்த வேற ஏதாவது மெஷினுக்கான பிரைவேட் அந்த நமக்கு இருக்கா, ஸோ பிபிகே ஃபைலு, அதுவும் அதை எடுத்து ஆட்டோமேட்டிக்கா பேஜெண்டே நமக்கு சப்ளையும் பண்ணிடும். இதுதான் பேஜெண்டோட சினாரியோ யூஸ் கேஸ். இப்ப இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா என்விரான்மெண்ட்டை மட்டும் தான் கிரியேட் பண்ணிருக்கோம். ஜஸ்ட் செட்டிங் த என்விரான்மெண்ட். நம்ம இன்னும் அன்சிபிள் இன்ஸ்டலேஷனே பண்ணல, அன்சிபிளும் ஒர்க்கும் பண்ணல. அதுதான் நம்மளோட அடுத்த கிளாஸா இருக்க போகுது. ஸோ அடுத்த கிளாஸ்னா மீனிங் அடுத்த செக்மெண்ட், நாட் டுமாரோ, ரைட் நவ். ஸோ நம்ம அடுத்த செக்மெண்ட்ல நம்ம அன்சிபிள் இன்ஸ்டலேஷன் அண்ட் அன்சிபிள்ல ஒரு குட்டியா ஒரே ஒரு டாபிக் மட்டும் நம்ம பார்ப்போம், which is called as adoc commands அப்படின்னு சொல்லிட்டு we are going to learn a new thing. ஸோ இப்போ அது வரைக்கும் நம்ம adoc commands, அன்சிபிள் இன்ஸ்டலேஷன் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம பார்த்த சினாரியோஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ்ல எனி டவுட்ஸ்? இந்த பேஜெண்ட் வச்சு நம்ம வந்து ஸ்லேவ் மிஷின்ஸ் வந்து ஆக்சஸ் பண்றோம் டைரக்டா. பேஜெண்ட்க்கும் மாஸ்டர் மிஷினுக்கும் நம்ம கனெக்டிவிட்டி வந்து நம்ம எப்படி கொடுக்குறோம்? அது எதை வச்சு பண்றோம்? அலோவ் ஏஜென்ட் ஃபார்வர்டிங் கொடுக்குறோம்ல நம்ம புட்டியில நம்ம லான்ச் பண்ணும்போது, அலோவ் ஏஜென்ட் ஃபார்வர்டிங் SSH ஆத்து இங்க நம்ம செலக்ட் பண்ணிட்டு அலோவ் ஏஜென்ட் ஃபார்வர்டிங் கொடுக்குறீங்கன்னா உங்க மெஷின்ல ரன் ஆயிட்டு இருக்கிற இந்த ஏஜென்ட்டை தான் யூஸ் பண்ணுது. ஏன்னா இது ரெண்டுமே நமக்கு எதாவது ரன் ஆகுது, விண்டோஸ்ல தானே ரன் ஆயிட்டு இருக்கு. விண்டோஸ்ல நம்ம ஏஜென்ட் ஃபார்வர்டிங் இந்த ஏஜென்ட்டை வச்சு எனக்கு கனெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஓகே. Any other doubts? ஓகே guys, சூப்பர். ஸோ நம்ம ஃபைனலாக நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னைக்கு adoc command அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஸோ இந்த adoc command நம்ம லேர்ன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் அன்சிபிள் இன்ஸ்டலேஷனே பண்ணவே இல்லை. அது ரொம்ப சிம்பிளான கமாண்ட், yum install ansible கொடுத்தா இன்ஸ்டலேஷன் ஆயிரும். ஸோ நம்ம இப்போ அன்சிபிள் நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ண போறோம். இன்ஸ்டலேஷன் பண்ணிட்டு நம்ம இன்னைக்கு adoc commands அப்படின்றத நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஆனா அன்சிபிள்ல முழுக்க முழுக்க என்ன ரைட் பண்ணுவாங்க, என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா 95% பிளேபுக் தான் இருக்கிறதுல இம்பார்ட்டன்டான டாபிக் இன் அன்சிபிள். adoc commandன்றது ஒரு சிங்கிள் டாஸ்க், ஒரு சிங்கிள் கமாண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்பவுமே நம்ம adoc command யூஸ் பண்ண மாட்டோம், பிளேபுக் தான் யூஸ் பண்ண போறோம். அது உங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். adoc commandனா என்ன, பிளேபுக்னா என்ன, எதுக்காக நம்ம adoc command யூஸ் பண்ணாம பிளேபுக் யூஸ் பண்றோம் அப்படின்றது யூ வில் பி அண்டர்ஸ்டாண்டிங் இட். இப்போ நான் என்ன பண்றேன், ஸோ நம்ம சிம்பிளா வாட் வில் டு இஸ், ஸோ லெட் அஸ் இன்ஸ்டால் அன்சிபிள். ஆனா இந்த அன்சிபிள் இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் தெரியணுங்க. ஸோ இப்போ நம்ம டாக்குமெண்டேஷன் ஓப்பன் பண்ணுவோம். வேர் இஸ் மை டாக்குமெண்டேஷன்? இன்ஸ்டாலிங் அன்சிபிள் டாக்குமெண்டேஷன் இருக்கு. இதுல நமக்கு அன்சிபிள் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது ப்ரீ ரெக்வசைட்ஸ் எல்லாம் படிச்சோம். இப்போ நான் அன்சிபிள் எது வழியா நான் இன்ஸ்டாலேஷன் பண்ண போறேன்னா ஐ எம் கோயிங் டு இன்ஸ்டால் அன்சிபிள் வியா பிப். ஸோ பிஐபி அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் வழியாக. ஸோ பைத்தான்ல பிப்னு ஒன்று இருக்கு, இட் இஸ் கால்ட் அஸ் பேக்கேஜ் மேனேஜர்.
இது நீங்க பைத்தான் டெவாப்ஸ் கிளாஸ் நீங்க லேர்ன் பண்ணும்போது ஸோ பைத்தான் அந்த பிப்ன்றது லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ இங்க ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் வீக் தான் நம்ம பைத்தான் பார்த்தோம். பட் ஸ்டில் ஸோ நம்ம பிப் அப்படின்றது அட்டன் பண்ணாதவங்க புதுசா இப்ப பாக்குறவங்களுக்கு இன் பைத்தான் டெவாப்ஸ் கிளாஸ் வில் பி லேர்னிங் சம்திங் கால்ட் அஸ் பிப் அப்படின்னு ஒரு டூல் பார்ப்போம். இப்போதைக்கு என்னன்னு வச்சுக்கோங்க, பிப்ன்றது ஒரு பேக்கேஜ் மேனேஜர் அப்படின்றது எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க. அப்ப நான் என்ன பண்றேன்னா, இப்ப நான் பிப் அப்படின்ற ஒரு டூலை வச்சு ஐ ஆம் கோயிங் டு இன்ஸ்டால் அன்சிபிள். அவ்வளவுதான். இப்ப நான் பிப்ன்ற ஒரு டூலை வச்சு என்ன பண்ண போறேன்னா அன்சிபிள் நான் இன்ஸ்டாலேஷன் பண்ண போறேன். ஸோ எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்றது? ஸோ வெரி சிம்பிள் கமாண்ட் பிப் இன்ஸ்டால் அன்சிபிள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, உங்க மாஸ்டர் மெஷின்ல போயிட்டு மாஸ்டர் எங்க இருக்கு 1358 தான் மாஸ்டரா செக் பண்ணிக்கோங்க. மாஸ்டர் மெஷினோட பிரைவேட் ஐபி அட்ரஸ் 1358. எஸ் 1358. ஓகே, நம்ம மாஸ்டர் மெஷின்ல தான் இருக்கும். ஸோ இன்னொரு பாயிண்ட், நம்ம ரூட் யூசரா நான் மாறவே இல்லை. நான் முழுக்க நான் ரன் பண்ண போற கமாண்ட் எல்லாமே நம்ம EC2 யூசரா தான் நம்ம அன்சிபிள் ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ண போறோம். அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிப் இன்ஸ்டால் அன்சிபிள் அப்படின்ற கமாண்ட் இப்ப கொடுத்து நான் இன்ஸ்டாலேஷன் பண்ணனா எனக்கு அன்சிபிள்ன்றது டவுன்லோட் ஆகி எனக்கு என்னோட மெஷின்ல இன்ஸ்டாலேஷன் ஆகும். ஓகே, அது இன்ஸ்டாலேஷன் ஆயிட்டு இருக்கணும். எதுக்குங்க நீங்க பிப் வச்சு இன்ஸ்டாலேஷன் பண்ணீங்க? எம் கமாண்ட்லாம் ஒர்க் ஆகாதுன்னா ஒர்க் ஆகும். ஸோ நம்மளுக்கு இங்க எம்ன்ற கமாண்ட் வச்சு நீங்க அன்சிபிள் இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி நீங்க உங்க இன்னொரு மிஷினும் நீங்க ஆப்ட் இன்ஸ்டால்னு சொல்லிட்டு வச்சு நீங்க உபுண்டுல நீங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம். ஆனா நம்ம இப்ப என்ன பண்றோம்னா பிப்னு வழியா இன்ஸ்டாலேஷன் பண்றேன். எதுக்கு பிப் வழியா பண்ணனா, இது ஒரு இன்டர்வியூல ஒரு கேள்வியா கேட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிப் வழியா நீங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணீங்கன்னா நமக்கு சில ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகிற ஃபைல் ஜென்ரேட் ஆகாது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் இன்வென்டரி ஃபைல். இன்வென்டரி ஃபைல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்வென்டரி ஃபைல்னா என்னன்னா, நம்ம இந்த ஸ்லேவ் மெஷின் என்னென்ன மெஷின்லாம் கனெக்ட் பண்ண போறோம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்லேவ் மெஷின்ஸோட ஐபி அட்ரஸ் எல்லாமே இந்த இன்வென்டரி ஃபைல் தான் ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க. இது எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இது ETC அன்சிபிள் அதுல ஹோஸ்ட் அப்படின்ற ஃபைல்ல தான் நம்மளுக்கு நம்மளோட இன்வென்டரி ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகும். எப்போ நீங்க எம் அப்படின்ற கமாண்டு ஆர் ஆப்ட்ன்ற கமாண்டை பயன்படுத்துறீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகும். ஆனா இப்ப நான் பிப்ன்ற கமாண்ட் கொடுத்தனால இந்த ஃபைல் ஜென்ரேட் ஆயிருக்காது. அதே மாதிரி தட் இஸ் an important file called as configuration ஃபைல்னு சொல்லலாம். இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலும் நம்மளுக்கு இந்த எம் ஆர் ஆப்ட்ன்ற கமாண்டை கொடுத்தாதான் ஜென்ரேட் ஆகும். பிப்ன்ற கமாண்ட் கொடுத்தா ஜென்ரேட் ஆகாது. ஸோ அப்போ இப்படி ஒரு கேட்ட கொஸ்டின்னால நாங்க என்ன பண்றோம், பிப் வழியா இன்ஸ்டாலேஷன் பண்ணி மேனுவலா இந்த இன்வென்டரி ஃபைலும் கான்ஃபிகரேஷன் ஃபைலும் நாங்க எழுதி கொடுத்துறேன். ஸோ எப்படி கிரியேட் பண்றதுன்னு நான் டீச் பண்ணிடுறோம். ஆனா நீங்க இந்த எம் கமாண்ட் ஒரு ஆப்ட் கமாண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ரெண்டு ஃபைலும் கிரியேட் ஆகியே இருக்கும். இதை நீங்க ப்ரூஃப் பாக்குறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க்கும் கொடுப்பேன். ஸோ அதை எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வில் ஹேவ் ஆல்சோ டாஸ்க். ஸோ இது ansible.cfg அப்படின்ற ஒரு ஃபார்மேட்ல இந்த ரெண்டு லொகேஷன்ல உங்களுக்கு இன்வென்டரி ஃபைலும் கான்ஃபிகரேஷன் ஃபைலும் இருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், நான் எம்மும் யூஸ் பண்ணல ஆப்டும் யூஸ் பண்ணல, பிப் யூஸ் பண்ணிருக்கேன். அப்ப எனக்கு இந்த ரெண்டு ஃபைலுமே இருக்காது. அப்ப நான் தான் என்ன பண்ண போறேன்னா கிரியேட் பண்ண போறேன். எப்படி? ஸோ சிம்பிளா இப்ப நம்ம தான் இந்த ரெண்டு ஃபைலுமே நம்ம கிரியேட் பண்ணிக்க போறோம். ஸோ ஹவு டு ஐ கிரியேட் இட்? லெட் மீ ஷோ யூ an எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, ansible இன்ஸ்டாலேஷன் ஆயிருச்சு, ஸ்கிரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். ansible --- வெர்ஷன் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா ஸோ ansible வெர்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காமிக்குது. சூப்பர், நம்ம ஸ்கிரீனை கிளியர் பண்ணிப்போம். டன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு இன்வென்டரி ஃபைலை கிரியேட் பண்ணுவோம். எப்படி? vi உங்களுக்கு பிடிச்சமான பேருங்க, slaves.txt அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சுக்கேன். நீங்க என்ன பேர் வேணா வச்சு நீங்க ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ இன்வென்டரி ஃபைல் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகல, நானே தான் கிரியேட் பண்றேன். அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், எனக்கு பிடிச்சமான பேர்ல slaves slaves.txtன்ற பேர்ல நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதுல நான் என்ன பண்ண போறேன்னா இன்சர்ட் மோட்ல போயிட்டு என்னோட மாஸ்டர் ஸ்லேவ்ஸோட ஒரு ஐபி அட்ரஸும் நான் எடுத்துக்கிறேன். நான் யூஸ் பண்ண போறது பிரைவேட் ஐபி அட்ரஸ். நீங்க பப்ளிக் ஐபி அட்ரஸ் கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். ஆனா அடுத்த நாள் நீங்க உங்க மெஷின் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணீங்கன்னா பப்ளிக் ஐபி அட்ரஸ் மாறி இருக்கும். அப்ப ஒர்க் ஆகல அப்படின்னு கேட்காதீங்க. அதுக்காக தான் 3 நாள் கிளாஸும் எனக்கு கரெக்டா ஒர்க் ஆகணுன்றதுக்காக பிரைவேட் ஐபி அட்ரஸ்ன்றது மாறாது. பிரைவேட் அட்ரஸ் எப்பவுமே நிரந்தரமா இருக்கும், சேமா தான் இருக்கும். பப்ளிக் ஐபி அட்ரஸ்ன்றது ஒரு வாட்டி மெஷின் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போதும் மாறும். ஸோ அதனால டோன்ட் கிவ் பப்ளிக் ஐபி அட்ரஸ். அப்படி கொடுத்தாலும் ஒர்க் ஆகும், தப்பே கிடையாதுங்க. ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறேன், ஒரு பிரைவேட் ஐபி அட்ரஸ் நான் கொடுத்துக்கிறேன். பட் ஆனால் இன்னைக்கு ஒர்க் ஆகும், அடுத்த நாள் நீங்க ஆஃப் பண்ணி ஆன் பண்ணீங்கன்னா ஒர்க் ஆகாது. அந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்போ 3 கிளாஸுக்கும் நிரந்தரமா ஒரே ஐபி அட்ரஸ் இருக்கிறதுனால பிரைவேட் ஐபி அட்ரஸ் என்ன பண்ணிக்கிறேன், நான் கொடுத்துக்கிறேன். ஸோ பப்ளிக் பிரைவேட்னு என்னன்னு தெரியலன்னா இது நீங்க விபிசி கிளாஸ்ல நீங்க படிப்பீங்க. ஸோ AWSல. ஸோ நெக்ஸ்ட் இதை நம்ம
இங்க செலக்ட் பண்ணிக்குவோம். இன்ஸ்டன்ஸ் சம்மரியில பிரைவேட் ஐபி அட்ரஸ், லெட் மீ பேஸ்ட் த பிரைவேட் ஐபி அட்ரஸ். இப்போ 3 மிஷினோட பிரைவேட் ஐபி அட்ரஸ் நான் என்ன பண்ணிருக்கேன்னா இங்க பேஸ்ட் பண்ணிருக்கேன். இனிமே நான் இதுதான் நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட இன்வென்டரி ஃபைலை நான் யூஸ் பண்ண போறேன். நெக்ஸ்ட் எனக்கு கான்ஃபிகரேஷன் ஃபைல் வேணுமே, அது எப்படிங்க? அது நம்ம கிரியேட் பண்ண முடியாது, ஏன்னா அது அன்சிபிள் சம்பந்தமான கான்ஃபிகரேஷன் ஃபைலு. என்ன பண்ணிக்கிறேன், கூகுள்ல போயிட்டு அன்சிபிள் கான்ஃபிக் ஃபைல் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தனா கான்ஃபிக் ஃபைல் டவுன்லோட் பண்றதுக்கு ஆப்ஷன் வரும். ஸோ இங்க என்ன பண்றேன், நான் என்னோட கான்ஃபிக் ஃபைல் டவுன்லோடுன்னு கொடுத்தேன்னா எனக்கு ஒரு லிங்க் வருது. இந்த லிங்க் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணோன்னா கான்ஃபிகரேஷன் டவுன்லோட் ஃபைல் பண்றதுக்கான ஃபைல் வந்து நமக்கு இங்க இருக்கு. ஓகே, ஸோ என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த ஃபைலை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். பட் இதை கிளிக் பண்ணோன்னா எனக்கு இதுதான் உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் ஃபைல்னு சொல்லிட்டு ஒரு 500 லைன்ஸ் இருக்கு. லெட் மீ செலக்ட் ரான்னு கொடுத்தோன்னா எனக்கு இது ஒரு ரா ஃபார்மேட்ல ஒரு லிங்க் வரும். என்ன பண்ணிக்கிறேன்னா இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த லிங்கை நம்ம காப்பி பண்ணிட்டு இந்த லிங்க் நான் என்ன பண்ணிக்கிறேன், காப்பி என்னோட மெஷின்ல போயிட்டு wget and paste this link. ஆட்டோமேட்டிக்கா இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் டவுன்லோட் ஆகி சேவும் ஆயிரும். நீங்க இந்த லிங்க் உங்களுக்கு கிடைக்கலன்னா I'll put in our chat box. ஸோ நீங்க இதை wget போட்டு இந்த கமாண்ட் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கான்ஃபிகரேஷன் ஃபைல் டவுன்லோட் ஆயிரும். இப்போ நான் ls-lrt கொடுத்தேன்னா எனக்கு slaves.txt ஒரு ஃபைலும் ansible.cfg ஒரு ஃபைலும் எனக்கு இங்க ரெடியாக இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னா நானே ஓனா ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைலை நாம இது பண்ணிட்டோம், cfg அப்படின்னு சொல்லிட்டு. இது நான் என்ன பண்றேன்னா நான் wget கமாண்ட் போட்டு ரன் பண்ணேன். slaves.txt நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஸோ wget இது என்னன்னு தெரியாதுங்களா, டவுன்லோட் ஃப்ரம் த இன்டர்நெட். ஸோ wget கமாண்ட் என்ன மீனிங்னா நெட்ல இருந்து நீங்க ஒரு லிங்க் கொடுக்குறீங்கன்னா டவுன்லோட் பண்றதுக்காக wget கமாண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டவுன்லோட் ஃப்ரம் த நெட் அப்படின்ற மீனிங் தான் இது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கமாண்டுங்க அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கமாண்ட். நீங்க லினக்ஸ் மெஷின்ல ஏதாவது டவுன்லோட் பண்ணணும் நெட்ல இருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா wget கமாண்ட் தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்டான கமாண்ட் wget. ஓகே, ஸோ இப்போ நம்ம wget வச்சு நான் என்னோட URL கொடுத்த உடனே எனக்கு அன்சிபிள் கான்ஃபிகரேஷன் ஃபைல் வந்துருச்சு. இந்த slaves.txt நானே என்ன பண்ணிக்கிட்டேன், கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ என்ன பண்ணிக்கிட்டேன், vi அப்படின்னு சொல்லிட்டு slaves.txt கொடுத்தேன். இங்க நான் வேணா URL-யும் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நம்ம இங்க URL பேஸ்ட் பண்ணோம்னா ஸோ யூ வில் பி கெட்டிங் தட். இங்க இருக்கு URL, இதுதான் காப்பி URL, இங்க பேஸ்ட். ஓகே, ஸோ டன். ஸோ இதுதான் நம்மளோட கமாண்ட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ இது நான் வேணா இதே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த ஜஸ்ட் நோட் பேட் தான், அவ்வளவா இருக்காது, பட் ஸ்டில் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நீங்க யூஸ் பண்ணிக்கலாமே. இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, சக்சஸ்ஃபுல்லாக நம்ம கமாண்ட்ஸ் எல்லாமே கான்ஃபிகர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், என்னோட மாஸ்டர் மிஷின்ல போறேன். இப்போ என்கிட்ட 2 ஃபைலுமே ரெடியாக இருக்கு. நான் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிடுறேன். இப்போ நம்ம என்ன லேர்ன் பண்ண போறோம்னா நம்ம அடாப்ட் கமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்ண போறோங்க. ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு டு இஸ் வி ஆர் கோயிங் டு லேர்ன் சம்திங் கால்ட் அஸ் அடாப்ட் கமாண்ட்ஸ். ஓகே, இந்த அடாப்ட் கமாண்ட்ன்றது என்னன்னு சொல்லுவாங்கன்னா சிங்கிள் டாஸ்க் அப்படின்னா ஒரு சிங்கிள் டாஸ்கா பயன்படுத்துறதுக்காக we can use adopt command. ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes குட்டி டாபிக் தான் அடாப்ட் கமாண்ட். ஏன்னா ஜஸ்ட் நம்ம ஒரு கமாண்ட்ஸா லேர்ன் பண்ண போறோம். இந்த அடாப்ட் கமாண்டுக்கு பதில நம்ம பிளே புக்னு எழுதும், அதான் நம்மளுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஸ்டஃப். எஸ் மனோஜ்குமார் சொல்லுங்க. ப்ரோ சாரி டு இன்டரப்ட். ஆக்சுவலி நம்ம வந்து இந்த இன்வென்டரி ஃபைலும் கான்ஃபிக் ஃபைலும் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ இது நம்ம கிரியேட் பண்ணது வந்து சின்ஸ் வி ஆர் இன்ஸ்டாலிங் நம்ம இதை கிரியேட் பண்ணோம். ஸோ இது எம்எல் ஆப் நம்ம வச்சு இன்ஸ்டால் பண்ணிருந்தோம்னா அந்த இடிசி ஆன்சிபிள் ஹாஸ்டலில் வந்து இடிசி ஆன்சிபிள் கான்ஃபிக்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக அந்த பாத்தில் வந்து ஸ்டோர் ஆகிடும். பட் இப்போ நம்ம வந்து மேனுவலாக கிரியேட் ஆனதுனால வந்து இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் ஒரு பாத்தில் அதை சேவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நெசசிட்டி இல்லைங்களா? இல்லை, நெசசிட்டி இல்லைங்க. ஏன்னா நம்ம ஒரு வாட்டி ரன் பண்ணும் போதும் இந்த பாத்தோட ஃபைல் நேம் கொடுத்து தான் நம்ம ரன் பண்ணுவோமே. ஒரு வாட்டி நம்ம அடாப்ட் கமாண்ட் நான் ரன் பண்ணும் போதும் இந்த ஃபைல்ல இருக்கு, இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு தான் ரன் பண்ணுவேன். நான் ரன் பண்றதும் நம்ம இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல நம்ம இந்த பிளேஸ்ல இருந்து இருக்கனால இங்க இருந்து வச்சுதான் நம்ம ரன் பண்ண போறோம். அப்பனா இப்ப எக்ஸாம்பிள் நான் இப்ப ரன் பண்ற மொத்த கமாண்ட்ஸுமே எங்க இருக்கு, இப்போ எக்ஸாம்பிள் ls-ன்னு கொடுத்தேன்னா இப்ப இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலும் slaves.txt-யும் எங்க இருக்கோ அங்க இருந்து தான் நீங்க இனிமே அன்சிபிள் கமாண்ட்ஸை ரன் பண்ண முடியும். ஓகே, இந்த பாத்துல தான் இனிமே ஒர்க் ஆகும். பட் உங்களுக்கு எங்க இருந்து வேணா ஒர்க் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எம்ஐ ஆப்ட்ன்ற வச்சு நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்குவீங்க. அப்ப அது குளோபலா நீங்க எங்க இருந்து வேணா எந்த இடத்துல வேணா நீங்க ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி நீங்க ரன் பண்ணலாம். ஓகே ஓகே, தேங்க் யூ. ரைட், ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அடாப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரன் பண்ண போறோம். என்ன கமாண்ட் நான் அடாப்ட்ல அடிக்கிறேன்னா அன்சிபிள் அப்படின்னு நான் கொடுக்குறேன்.
ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிடுவோம். CLEAR. ஸோ Ansible ஆல்னா என்னன்னா ஆல் IP அட்ரஸ். Ansible all -i என்ன ஃபைல்? இப்போ நான் ஒரு slaves.txt ஒரு ஃபைல் வச்சிருக்கேன். அந்த ஃபைலுக்குள்ள இருக்கிற எல்லா IP அட்ரஸுக்கும் என்ன கமாண்ட் ரன் பண்ணணும்? -m பிங்கு அப்படின்னு நான் கொடுக்குறேன். -m என்னன்னா மாடியூல் அப்படின்ற மீனிங். ஸோ நான் இந்த கமாண்ட் நம்ம இங்க ரன் பண்ணுவோம். Ansible all -i slaves.txt -m மாடியூல் பிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை ரன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ எனக்கு பிங் பண்ணு அப்படின்ற அர்த்தம். ஸோ இப்போ நான் இந்த கமாண்ட் ரன் பண்ண வச்சுக்கோங்களேன், இது என்ன பண்ணும்னா என்னோட ஸ்லேவ் எல்லாம் போய் கனெக்ட் பண்ண பார்க்கும். இப்படி சக்சஸ்னு வந்துருச்சுன்னா இட் இஸ் சேயிங் தட் நம்ம எல்லா ஸ்லேவோடையும் கனெக்ட் பண்ண முடியுது. உங்களுக்கு இங்க ஃபெயிலியர் ஆச்சுன்னா பேஜென்ட்ல ஏதோ மிஸ் பண்ணிருக்கீங்க, கீபேர் ஏதோ மிஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி இந்த slaves.txt ஃபைல்ல IP அட்ரஸ் ஏதோ தப்பா இருக்கு, இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வரலாம். அப்ப பேஜென்ட் IP அட்ரஸ் எல்லாத்தையுமே நீங்க கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது சக்சஸ்ன்னு வந்தாதான் அடுத்து நம்ம கமாண்டே ஒர்க் ஆகும். ஏன்னா நம்ம ஸ்லேவ் மிஷினோட கனெக்ட் பண்ணாதான் நம்ம அடுத்து நம்ம அந்த ஸ்லேவ் மிஷின்ல போய் ரன் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த கமாண்ட் என்ன பண்ணிருக்குன்னா ஒரு ஸ்லேவ் மிஷினையும் போயிட்டு எனக்கு சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. அப்ப எல்லாத்தையோட என்னால கனெக்ட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஷோயிங் மீ தி டீடைல்ஸ். நான் பண்ணிக்கிறேன், ஸ்கிரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். சூப்பர். எம்ன்றது என்னன்னா மாடியூல். ஸோ மாடியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. Ansibleல இன்டர்வியூ கொஸ்டின்ல என்ன கேட்பாங்கன்னா, Ansibleல நீங்க என்னென்ன மாடியூல்ஸ் பயன்படுத்திருக்கீங்க அப்படின்னு தாங்க வரும். இப்போ ஜென்கின்ஸ்னா என்னென்ன பிளகின்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க, Ansibleல என்னென்ன மாடியூல்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு தான் நம்மளுக்கு இன்டர்வியூ கொஸ்டின்ல வரும். அப்ப நம்ம நிறைய மாடியூல்ஸ் நம்ம லேர்ன் பண்ணுவோம். பிளே புக்லயும் ஃபுல்லா நம்ம நிறைய மாடியூல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவோம், ரைட்? ஸோ இப்போ அடாக் கமாண்ட்ன்றது ஒரு சிங்கிள் டாஸ்க்கை பயன்படுத்துறதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன்னா, நான் பிங்ன்ற ஒரு மாடியூலை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எவ்வளவு மாடியூல்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம இந்த கூகுள்ல போயிட்டு Ansible டாக்குமெண்டேஷன்லயே கூட நீங்க எடுக்கலாம். என்ன பண்றேன், Ansible மாடியூல்ஸ் அப்படின்னு நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஆல் மாடியூல்ஸ் சொல்லிட்டு எனக்கு ஒரு பெரிய லிஸ்டே வரும். சியர் நம்மளுக்கு இப்படி ஒரு பெரிய லிஸ்ட் ஒன் செகண்ட் லோட் ஆயிட்டு இருக்கு. நமக்கு வில் ஹேவ் a huge லிஸ்ட். நீங்க AWS ஓட கனெக்ட் பண்ணும், அசூரோட கனெக்ட் பண்ணும், இந்த மாதிரி எல்லாத்தோட நீங்க கனெக்ட் பண்ணுமா, உங்களுக்கு ஒரு பெரிய லிஸ்ட்ல வில் ஹேவ் a lot ஆஃப் மாடியூல்ஸ். இது எல்லாமே எனக்கும் தெரியாதுங்க. ஸோ எல்லாமே நீங்க யூஸ் பண்ண போறது கிடையாது. இதுல நம்ம ப்ராஜெக்ட்ல என்னென்ன மாடியூல்ஸ் யூஸ் பண்ணமோ அதுதான் நம்ம எடுத்துக்க போறோம், ரைட்? ஸோ அப்ப நான் இப்ப இந்த லிஸ்ட்ல நான் எடுத்த மாடியூல் என்னன்னா பிங்கு அப்படின்ற ஒரு மாடியூல் நான் எடுத்திருக்கேன். சரி, என்ன பண்ணிருக்கேன், நான் பிங்குன்ற ஒரு மாடியூல் நான் சூஸ் பண்ணிருக்கேன். நமக்கு இங்கே பிங் நிறைய இடத்துல இருக்கு. ஸோ நீங்க பீல போய் சர்ச் பண்ணீங்கன்னா, வெயிட் ஒன் செகண்ட், ஆல்மோஸ்ட் வந்துட்டு பிங்குன்னு இருக்கு. So try to connect to a host, verify usable Python and return Pong on success. அப்படின்னா நமக்கு மீனிங், நாம இப்ப நான் கனெக்ட் பண்ண ட்ரை பண்றேன், கரெக்டா சக்சஸ்ஃபுல்லா கனெக்ட் ஆச்சுன்னா எனக்கு அவுட்புட் காமிக்கும். என்ன அவுட்புட், எனக்கு இப்ப எனக்கு கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிங்குக்கு ரிட்டர்ன் பாங் அப்படின்னு வருது பாத்தீங்களா, அப்படின்னா எனக்கு ஒர்க் ஆகுது சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. அவ்வளவுதாங்க. ஸோ இதுதான் நம்ம இப்ப யூஸ் பண்ண முதல் மாடியூல். ஸோ இப்ப நம்ம பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடியூல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். டன், சூப்பர். இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா, இதுல இப்ப இன்னொரு மாடியூல் நம்ம யூஸ் பண்ண போறோம். என்ன மாடியூல், இப்ப நம்ம மாடியூல்லாம் நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன், சின்ன கமாண்ட்ஸ்லாம் இப்போ ஃபர்ஸ்ட் ரன் பண்ணி காமிக்கிறேன். என்ன கமாண்ட்னா, ஃபர்ஸ்ட் Ansible 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 all -i slaves.txt என்ன பண்றேன், இப்ப -a கொடுக்குறேன். m கொடுத்தீங்கன்னா மாடியூல், a கொடுத்தீங்கன்னா ஆக்ஷன். இந்த ஒரு ஆக்ஷனை பண்ணு. என்ன ஆக்ஷன், இப்ப நான் எக்ஸாம்பிள் நான் சிம்பிளா என்ன பண்றேன், என்னோட மாஸ்டர் மிஷின்ல ஒரு ஆக்ஷன் பண்றேன். என்ன ஆக்ஷன்னா, இப்ப நான் uname ஒரு கமாண்ட் கொடுக்குறேன். இது நான் லினக்ஸ் கமாண்ட், Ansibleலாம் யூஸ் பண்ற ஒரு சிம்பிள் கமாண்ட். இந்த unameன்றது மீனிங் என்னன்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீ என்ன OS ரன் பண்ற அப்படின்ற இன்ஃபர்மேஷனை காமி. அப்ப மாஸ்டர் மிஷின்ல என்ன OS அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷனை காமிக்குது. அப்ப நான் என்ன பண்ணுவேன், சிம்பிளா இங்க போயிட்டு இந்த இடத்துல ஆக்ஷன் uname -a அப்படியே அந்த கமாண்டே நான் இங்க கொடுத்தாலும், இப்ப நான் ரன் பண்ண வச்சுக்கோங்களேன், இப்ப எனக்கு என்ன பண்ணும்னா, இந்த unameன்ற கமாண்ட என்னோட ஸ்லேவ்ல போய் ரன் பண்ணும். அப்ப 3 ஸ்லேவும் என்னென்ன OS அப்படின்ற டீடைல்ஸ் எனக்கு இங்க டிஸ்பிளே ஆகுது. அவ்வளவுதாங்க. இப்ப நமக்கு இப்ப uname அப்படின்ற ஒரு கமாண்ட நான் கொடுத்துருக்கேன். என்ன பண்றேன், இதே கோட காப்பி பண்ணிக்கிறேன், இங்க நான் சேவ் பண்றேன். இப்ப நம்ம வேற ஏதாவது கமாண்ட் ரன் பண்ணுவோமே. இப்ப நம்ம டாப் அப்படின்னு, இது எல்லாமே லினக்ஸ் கமாண்ட், சிம்பிள் லினக்ஸ் கமாண்ட்ஸ். இப்ப நம்ம டாப் அப்படின்னு கொடுக்கலாம், இல்ல அப் டைம்னு கொடுக்கலாம். அப் டைம்னு கொடுத்தனா இந்த மெஷின் இப்ப எவ்வளவு நேரமா ரன் ஆயிட்டு இருக்குன்றது காமிக்கும். டாப்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட மெஷினோட இந்த கண்ட்ரோல் பேனல் பத்தி நம்மளுக்கு காமிக்கும். ஸோ நம்ம என்ன பண்றோம், இதெல்லாம் நம்ம ஸ்கிரிப்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்ப நம்ம அப் டைம்னு கொடுப்போம். அப் டைம்னா என்னன்னா, என்னோட மெஷின் எவ்வளவு நேரமா ஆன்ல இருக்கு,
41 நிமிஷமா இந்த மிஷின் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. அப்ப நான் என்ன பண்றேன், இங்க டாப்ன்றது பதிலா இப்ப நான் அப் டைம் அப்படின்னு நான் கொடுக்கும். நீங்க என்ன கமாண்ட் வேணா ரன் பண்ணலாங்க. ஏதோ ஒரு லினக்ஸ் கமாண்ட் எழுதி நீங்க இந்த கமாண்டுக்குள்ள இந்த பிராக்கெட் குள்ள கொடுத்து நீங்க ரன் பண்ணி வச்சுக்கோங்களேன். இப்ப எனக்கு என்ன பண்ணுன்னா என்னோட எல்லா ஸ்லேவோட அப் டைமை காமிக்கும். எல்லாமே 41 minutes 45 minutes 45 minutes. ஏன்னா 4 மிஷின் மற்ற டைம்ல ஒன்னா தானே கிரியேட் பண்ணோம். அப்ப எல்லாமே எனக்கு இதே டைம்ல தான் ரன் ஆயிட்டு இருக்கு. அப்ப திஸ் இஸ் an example of நம்மளுக்கு adoc command. adoc command என்னன்னா சிங்கிள் கமாண்ட், சிங்கிள் டாஸ்க். ஒரு டாஸ்க் நம்ம ரன் பண்றதுக்கு சிங்கிள் கமாண்டா நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் என்ன பண்றேன், புதுசா நம்ம ஒரு adoc command நம்ம ரன் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன்னா ஒரு கொஸ்டின். இப்ப நம்ம HTTPDன்னு சொல்லிட்டு நீங்க AWS இன்ஸ்டாலேஷன் பண்ணிருப்பீங்க ஒரு வெப் சர்வர். அந்த HTTPD வெப் சர்வருக்கான கமாண்ட்ஸ் சொல்லுங்க பார்ப்போம். How do you install a HTTPD web server? yum install HTTPD. Next, app install HTTPD. app install HTTPD பண்ணிட்டீங்க, அதுக்கு அடுத்து ஏதாவது பண்ணுவீங்களாங்க? எஸ், y கொடு. ஓகே, சோ HTTPD இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு, அதுக்கு அடுத்து வேற எதுவும் பண்ண மாட்டீங்களா? சூப்பர். சர்வீஸ் HTTPD ஸ்டார்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். So what you have to do is we have to start our service. Next service start பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்து நான் என்ன பண்றேன்னா அவுட்புட் செக் பண்ணி பார்ப்போம். தட் இஸ் ஃபைன். நான் ஒரு சிம்பிளா ஒரு index.html ஃபைலை நான் காப்பி பேஸ்ட் பண்ண போறேன். அப்படின்னா நம்மளுக்கு அவுட்புட் வரணும். நான் HTTPDன்றது என்னது ஒரு வெப் சர்வர், அதில் நான் index.html ஃபைலை நம்ம காப்பி பேஸ்ட் பண்ண போறோம். இப்போ இந்த 3 கமாண்டையும் நான் என்ன பண்ண போறேன்னா அடாக்ல நான் ரன் பண்ண போறேன். அப்படின்னா மீனிங் என்ன, இப்போ நம்ம ஒரு டிப்ளாய்மெண்ட் ஆக்டிவிட்டி பண்ண போறோம், விச் இஸ் என்னோட 3 ஸ்லேவா இருக்கட்டும் 100 ஸ்லேவா இருக்கட்டும் எவ்வளவு ஸ்லேவ்ஸ் இருந்தாலுமே அந்த ஐபி அட்ரஸ்லாம் இருந்தா போதும். நான் இங்கே இப்போ என்னோட 3 மிஷின்லயும் HTTPD இன்ஸ்டால் பண்ணி அதுல ஒரு வெப்சைட்டை நான் டிப்ளாயும் பண்ண போறேன். இதுதான் நம்ம பண்ண போற டாஸ்க். ஹவு? லெட் மீ ஷோ யூ an எக்ஸாம்பிள். என்ன பண்ணுவோம், நம்மளோட இங்க மெஷின் போவோம். ஃபர்ஸ்ட் yum install HTTPDன்ற கமாண்ட் நம்ம அடிக்கலாம். ஆனா நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா நீங்க இப்படி கூட ரன் பண்ணலாங்க. ansible all -i slaves.txt -a அப்படியே டபுள் கோட்ல இந்த கமாண்ட் அப்படியே நீங்க காப்பி பண்ணி -y நீங்க யூஸ் பண்ணுவீங்க. அந்த கமாண்ட் அப்படியே காப்பி பண்ணி இங்க நீங்க போட்டு கொடுத்தாலே ஒர்க் ஆகும். ஆனா நம்ம இப்படி பண்ண போறது கிடையாது. நீங்க இப்படி ரன் பண்ணீங்கன்னா ரன் பண்ணணும் ansible. ஆனா என்ன சொல்லும்னா டைரக்டா நீங்க yum கமாண்ட் யூஸ் பண்றது இஸ் நாட் அ பெஸ்ட் பிராக்டிஸ். நீங்க என்ன பண்ணுங்க, மாடியூல் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம இந்த ansible மாடியூல்ஸ்ல yumன்ற ஒரு மாடியூல யூஸ் பண்ண போறோம். அப்ப வாட் we are going to do is I'm going to use this yum module. அப்ப நான் yum நான் செலக்ட் பண்ணா அந்த மாடியூல்ஸ் இருக்கு. இப்ப இந்த yumன்ற மாடியூல வச்சு தான் நான் என்ன பண்ண போறேன், இன்ஸ்டாலேஷன் பண்ண போறேன். அப்ப நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன், இதை காப்பி பண்ணி இந்த கமாண்ட் yumன்ற ஒரு மாடியூல் இங்க பிங்குக்கு பதிலா yum, திருப்பி நான் இங்க -a கொடுக்குறேன். இதுக்கு பேரு ஆர்குமெண்ட். வெறும்னே நீங்க -a கொடுத்தீங்கன்னா ஆக்ஷன், வெறும் இப்படி எம் கூட ஏன்னு கொடுத்தீங்கன்னா இதுக்கு பேர் ஆர்குமெண்ட். நம்ம என்ன ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண போறோம்னா I'll explain what are the arguments. அதுக்கு முன்னாடி அடாக்ல இந்த கொஞ்சம் இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இதை கட் பண்ணிக்கிறேன், நம்ம இதை மேல வச்சுக்கோம். இதான் நம்ம ஸ்டெப்ஸ். இதெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். அதெல்லாம் நம்ம லேர்ன் தான் பண்ண போறோம் எப்படியும். ஓகே, ஸோ இப்போ there is something called as, இப்போ நம்மளுக்கு நீங்க ஏதாவது ஒன்று இன்ஸ்டால் பண்ணணும் வச்சுக்கோங்களேன். இன்ஸ்டால் பண்ணணும்னா நீங்க அதை ப்ரெசென்ட்னு சொல்லுவீங்க ansible. அன்இன்ஸ்டால் பண்ணணும்னா ansible அதை ஆப்சென்ட்னு சொல்லுவீங்க. நீங்க அதை ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அதை ஸ்டார்டட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவீங்க ansible. நீங்க அதை ஸ்டாப் பண்ணணும்னா STOPPED ஸ்டாப்ட் அப்படின்னு பயன்படுத்துவீங்க. இதுவே நீங்க ரீஸ்டார்ட் பண்ணணும்னா ரீஸ்டார்டட். இது எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. STATES ஸ்டேட்ஸ். என்ன ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னா நிலைமை, அந்த மாதிரி. நாட் தமிழ்நாடு அந்த மாதிரி ஸ்டேட் கிடையாது, ஸ்டேட்ஸ். என்ன சிச்சுவேஷன்ல இருக்கு அந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ நான் yumன்ற மாடியூல்ல நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா நேம்னு கொடுக்குறேன். நேம் இஸ் ஈக்குவல் டு HTTPD அப்படின்னு நம்ம கொடுப்போம். நெக்ஸ்ட் என்ன பண்றேன், ஸ்டேட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸ்டேட்டஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நான் எனக்கு என்ன பண்ணணும், எனக்கு yumன்ற மாடியூல்ல நான் என்ன பண்றேன், நான் இன்ஸ்டால் பண்றேன். அப்போ நம்ம yumன்ற மாடியூல் இங்க நான் yumக்கு yum கொடுத்துட்டேன். என்ன இன்ஸ்டால் பண்றோம், HTTPD இன்ஸ்டால் பண்றோம், HTTPD கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இன்ஸ்டால் பண்றோமா, அது இன்ஸ்டாலேஷன் பண்ற கமாண்டுக்கு இன்ஸ்டாலுக்கு நான் என்னன்னு சொன்னா ப்ரெசென்ட்னு சொன்னேன். அப்போ நான் இங்க ப்ரெசென்ட் அப்படின்னு நான் டைப் பண்றேன். இவ்வளவுதாங்க இந்த எக்ஸாம்பிள்.
இது ஃபர்ஸ்ட் நமக்கு கொஞ்சம் புதுசா தான் இருக்கும், பட் ஆக்சுவலா இது ரொம்ப ரொம்ப ஈஸியான திங்கு. நீங்க போக போக பழகிடுவீங்க. நான் நேமு ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஃபுல்லா யூஸ் பண்ணுவோம். இதை பத்தி நம்ம இங்க எக்ஸ்ட்ரா நீங்க வேணும்னா நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். ஸோ இது நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் கமாண்ட்னால இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிக்கோங்க. எம்ன்ற ஒரு மாடியூல்ல ஆக்ஷன், நேம்ன்றது HTTPD என்ன சர்வீஸ், ஸ்டேட் பிரசன்ட் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணு அப்படின்ற அர்த்தம். என்ன பண்றேன், இந்த கோட் அப்படியே நான் காப்பி பண்ணி என்னோட மாஸ்டர் மிஷின்ல போயிட்டு நான் ரன் பண்றேன். இங்கே நீங்க எழுதலாம்ல, ஜஸ்ட் நான் நோட் பேட்ல டீச் பண்ணிட்டு இங்க நான் ரன் பண்றேன். இப்ப ரன் பண்ணா கரெக்டா தானே இருக்கு. எஸ். இப்ப எனக்கு ஒரு எரர் வந்திருக்கு. என்ன எரர்னா, யூ நீட் டு பி ரூட் டு பர்ஃபார்ம் திஸ் கமாண்ட். ரூட்டா இருந்தா தான் நீங்க இன்ஸ்டாலேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுது. ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா புதுசா இன்னொரு ஞாபகம் வச்சுக்கலாம். -b அப்படின்னு இருக்குங்க. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிகம்னா அன்சிபிள்ல சூடோ யூசர் அப்படின்னா சுப்பீரியர் யூசர், சூடோ அந்த ப்ரிவிலேஜோட ரன் பண்ண அப்படின்ற அர்த்தம். என்ன பண்றீங்க, எக்ஸ்ட்ராவா -b மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். டன். அந்த கோடை காப்பி பண்ணி ஸ்கிரீனை கிளியர் பண்ணி நான் பேஸ்ட் பண்ணனா, இப்ப என்னோட 3 மெஷின்லயுமே HTTPDன்றது இன்ஸ்டாலேஷன் நடந்துரும் அட் அ செகண்ட். ஸோ 3 மெஷின் HTTPD இன்ஸ்டாலேஷன் ஆயிடுச்சு. டன். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, எனக்கு இந்த HTTPD நான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்பதான் நான் அவுட்புட் போய் பார்க்கலாம், ரைட்? அப்ப என்ன பண்றேன், HTTPD நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். சிம்பிளா நான் இந்த கமெண்ட் நான் உங்ககிட்டயே கொடுத்துட்றேன். நீங்க தான் இதை எழுத போறீங்க. இப்ப நான் இங்க எம்ன்றதுக்கு பதிலாக நான் என்னங்க எழுதணும், இங்க என்ன வரும்னு நினைக்கிறீங்க? ஜஸ்ட் கெஸ் மட்டும் பண்ணுங்க. நேம்ல என்ன வரும்? HTTP. டேட்ல நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? Started. இட்ஸ் ஈஸி. இது அப்படியே நான் காப்பி பண்றேன். என்னோட மெஷின்ல போயிட்டு இப்ப இந்த கமாண்ட் நான் ரன் பண்ணனா எனக்கு HTTPDன்றது ஸ்டார்ட் ஆயிரும். டன், ஓவர். எப்படிங்க ப்ரூஃப் பாக்குறது? ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க. இதுக்காக தான் நான் ஆல் TCP நான் ஓபன் பண்ண சொன்னேன். ஏன்னா இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், HTTPDன்ற இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். HTTPDன்றது 18ன்ற ப்ரோட்டோகால்ல ஒர்க் ஆகும். ஸோ அப்போ மீனிங் HTTP சர்வீஸ். அப்போ 18ன்ற போர்ட் நம்பர் ஓப்பன்ல இருந்தா மட்டும் தான் நீங்க அவுட்புட் பார்க்க முடியும். ஸோ அதனால தான் ஆல் TCP நம்ம எனேபிள் பண்ணிருந்தோம். ஸோ இப்போ நான் போயிட்டு ஏதாவது ஒரு ரேண்டமா ஒரு IP அட்ரஸ் ஹிட் பண்ணனா டெஸ்ட் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காமிக்குது. இந்த 3 மெஷின்ல எது வேணா நீங்க ஹிட் பண்ணுங்க, உங்களுக்கு HTTPD இன்ஸ்டாலேஷன் பண்ண மாதிரி அவுட்புட்ன்றது காமிக்கும். ஸோ காப்பி த பப்ளிக் IP அட்ரஸ், பேஸ்ட் இட். சி வேற IP அட்ரஸ் எல்லாத்துலயுமே இப்போ அப்பாச்சின்றது நான் இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டேன். டன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபைனலா ஒரு கமாண்ட், ஃபைனல் டாபிக் வச்சஸ் நாம இப்போ ஒரு index.html நான் காப்பி பேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ வாண்ட் டு ஃபர்ஸ்ட் ஒரு index.html எனக்கு வேணும். அப்ப நான் என்ன பண்றேன், என்னோட மெஷின் நம்ம ஸ்கிரீனை கிளியர் பண்ணிப்போம். இங்க என்ன பண்றேன், vi index.html. இப்போ நான் முழுக்க ஒர்க் பண்றது எல்லாமே மாஸ்டர். ஸ்லேவை நான் ஓப்பனே பண்ணலாங்க. ஸோ மாஸ்டர்ல நான் ஒரு index.html கிரியேட் பண்ணிக்கிறேன். இது யார் கொடுப்பாங்க, டெவலப்பர் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபைல் எடுத்துக்கலாம். இப்போ டெவலப்பர் கொடுக்குற ஃபைலு நான் என்ன பண்றேன், இங்கே நான் எக்ஸாம்பிளுக்கு I'll create hello Ansible class day 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி கொடுத்துறேன். இதுதான் என்னோட டேட்டா. சேவ் பண்ணி கிளிக் பண்ணுவோம். இதுதான் என்னோட index.html ஃபைல். எதுல இருக்கு, மாஸ்டர் மிஷின்ல இருக்கு. ls கொடுத்தனா index.html ஃபைல்ன்றது எனக்கு மாஸ்டர் மிஷின்ல இருக்கு. டன். இப்ப நம்ம யூஸ் பண்ண போற மாடியூல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஆக்சுவலா நீங்க இப்ப சர்வீஸ் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, ஆக்சுவலா சர்வீஸ்னு ஒரு மாடியூல் இருக்குங்க. எம்னு ஒரு மாடியூல் இருக்கிற மாதிரியே சர்வீஸ்னு ஒரு மாடியூல் இருக்கு. ஸோ நீங்க நம்ம சும்மா இதே மாதிரி எல்லாம் ஒர்க் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா ஸோ அந்த சர்வீஸ்னு ஒரு மாடியூல் இருந்துச்சு. அதனால தான் என்ன பண்றோம், உங்க சும்மா ட்ரை பண்ணி பார்க்க சொன்னேன். ஏன்னா நான் ப்ரூஃப் பண்ணியே காமிக்கிறேனே. பேக் போவோம். ஆல் மாடியூல்ஸ்ல Ctrl+F சர்வீஸ்ன்னு கொடுத்தா தேடணும். இருங்க நம்ம ஸ்க்ரோல் பண்ணி நான் டக்குன்னு எடுத்துருவேன். எஸ், சர்வீஸ்ன்ற மாடியூல்ல நான் கிளிக் பண்ணனா நாம இப்ப பண்ண மாதிரியே அங்க நேமு சர்வீஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ பாருங்க, நேமு ஸ்டேட் அப்படின்னு இருக்கு. HTTPD started. ஸோ நம்ம இதுதான் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் பிளே புக். இது நம்ம அடுத்த கிளாஸ்ல இதெல்லாம் பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளா நம்ம இப்போ யூஸ் பண்ணிருக்கோம் சர்வீஸ்ன்ற ஒரு மாடியூல். இப்போ நான் யூஸ் பண்ண போற புது மாடியூல் பேரு காப்பி. நான் இங்கே சர்ச் பண்றேன், காப்பி அப்படின்ற மாடியூல். கீழே வருவோம். எஸ், காப்பி ஃபைல்ஸ் டு ரிமோட் லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாடியூல் இருக்கு. இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா, சோர்ஸ் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம காப்பி பண்ண போறோம். ஸோ சோர்ஸ் டெஸ்டினேஷன் அப்படின்னு நம்ம கொடுத்து தான் we are going to copy paste files. எப்படிங்க பண்றது? ஸோ வெரி சிம்பிள். நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட நோட் பேடுக்கு போவோம்.
இங்க இருக்கிற கோடை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், பேஸ்ட். இப்போ நான் சர்வீஸுக்கு பதிலாக நான் யூஸ் பண்ற மாடியூல் பேரு காப்பி. இங்க நேமு ஸ்டேட்ன்றதை நீங்க ரேஸ் பண்ணிடுவீங்க. நீங்க கொடுக்க போறது சோர்ஸ். சோர்ஸ்னா எங்க இருந்து நம்ம காப்பி பண்றோம். இப்போ நம்ம எங்க இருந்து காப்பி பண்றேன், ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரியில இதுதான் என்னோட பாத்து. இந்த இடத்துக்குள்ள index.html அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கு. சோர்ஸ் எங்க, சோர்ஸ்னா மாஸ்டர், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டெஸ்டினேஷன்ன்றது ஸ்லேவ். அப்ப நம்ம மாஸ்டர் மெஷின்ல இருந்து ஸ்லேவ் மெஷினுக்கு ஒரு ஃபைலை காப்பி பேஸ்ட் பண்றோம். மாஸ்டர் மெஷின்ல இந்த இடத்துல index.html ஒரு ஃபைல் இருக்கு. ஸ்லேவ்ல நான் காப்பி பேஸ்ட் பண்ணணும். அப்ப ஸ்லேவ்ல டெஸ்டினேஷன் அப்படின்னு நான் கொடுக்குறேன், DEST. அப்ப DEST இதெல்லாம் எங்க இருந்து எடுத்தேன், இங்க இருக்கு பாத்தீங்களா, டெஸ்டினேஷன் ரெக்வயர்டு. அப்படியே நீங்க தேடினீங்கன்னா சோர்ஸ்ன்னு இருக்கும், SRCன்னு இருக்கும். சோர்ஸ் பார்த்து எங்க இருந்து நீங்க காப்பி பண்றீங்க, எங்க பேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாத் எல்லாமே நமக்கு இங்க இருக்கும். நானும் அதே மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அந்த பாத் டீடைல்ஸ் தான் நீங்க ஆட் பண்றேன். ஓகே, ஸோ நமக்கு சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டீடைல். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஸோ இங்க சோர்ஸ் நமக்கு இங்க வந்துருச்சு. யாருன்னா டெஸ்டினேஷன் சொல்லுங்க பார்ப்போம், எந்த இடத்துல நீங்க போய் பேஸ்ட் பண்ணுவீங்க HTTPயோட டெஸ்டினேஷன்? யூசர் லோக்கல் அப்பாச்சி. அது உபுண்டு, பட் ஆக்சுவலி ஆர் ரைட், கரெக்ட். HTML or HTML file bro. சூப்பர். ஸோ நீங்களும் கரெக்ட் தான், பர்ஃபெக்ட். பட் ஆனால் அது உபுண்டு மெஷினுக்கு அங்கே போய் இருக்கும். இப்போ நம்ம யூஸ் பண்றது அமேசான் லினக்ஸ்லனால யூசர் லோக்கல்ல இருக்கிற இல்லாம வேறு லிப், சாரி வேறு HTML, ஸோ www அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ வேறு www HTML, சாரிங்க. இதான் நம்மளோட லொகேஷன். இந்த லொகேஷன்ல தான் இருக்கும். ப்ரூஃபுக்கு இப்ப டவுட்டா இருக்கா, நோ வரிஸ், டைரக்டா என்ன பண்ணுங்க, உங்களோட இன்ஸ்டன்சஸ்ல போயிட்டு ஒரு ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ஸோட ஐபி அட்ரஸ் எடுத்து நீங்க பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன். அப்பாச்சி டெஸ்ட் சைட்டே சொல்லிடுவான், யூ மே நவ் ஆட் கண்டென்ட் டு தி டைரக்டரி வேர் www HTML. இந்த இடத்துல போயிட்டு நீங்க உங்க கண்டென்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட கண்டென்ட். நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த கண்டென்ட் தான் நான் என்ன பண்றேன்னா இங்க ஆட் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ நான் இங்க என்ன பண்றேன், டெஸ்டினேஷன்ல ஸ்லாஷ் வேறு ஸ்லாஷ் www ஸ்லாஷ் HTML ஸ்லாஷ் இதுல index.html அப்படின்ற இப்போ நான் சொல்ற இந்த பேர்ல இதே ஃபைல இந்த இடத்துல காப்பி பேஸ்ட் பண்ணிரு. இது மாஸ்டர், இது ஸ்லேவ், ஞாபகம் வச்சுக்கோங்க. டன். காப்பி திஸ் கமாண்ட். நம்மளோட மெஷின்ல போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா அழகா காப்பி பேஸ்ட் பண்ணிடும். இப்போ உங்களோட மெஷின்ல போயிட்டு இதே பேஜ் நான் இப்ப ரீஃப்ரெஷ் பண்ண வச்சுக்கோங்களேன், ஹலோ அன்சிபிள் கிளாஸ் டே 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன டேட்டா கொடுத்தனோ அந்த டேட்டா எனக்கு அவுட்புட்டா காமிக்குது. வெரி சிம்பிள். ஸோ அப்போ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் நம்மளுக்கு ஒரு நம்ம அன்சிபிள்ல நம்ம என்ன பண்றோம்னா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள்ல நம்ம அடாப் கமாண்ட் நம்ம ரன் பண்ணியிருக்கோம். ஸோ நவ் யூ ஆர் சக்சஸ்ஃபுல்லி சீன் எம் சர்வீஸ் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காப்பி பண்ணிருக்கோம். இந்த மூணாவது கமாண்ட் காப்பி என்ன பண்ணும்னா எந்த சோர்ஸ்ல index.html ஃபைல் இருக்கு அது எங்க நீங்க பேஸ்ட் பண்ணணும். அப்ப மாஸ்டர் ஸ்லேவ், மாஸ்டர் மெஷின்ல எங்க இருக்கு, ஸ்லேவ் மெஷின்ல எங்க பேஸ்ட் பண்ணணும். இந்த கமாண்டை போட்டு ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு காப்பி பேஸ்ட் ஆயிரும். இது எல்லாமே அடாப் கமாண்ட்ஸ். அப்படின்னா சிங்கிள் டாஸ்க். இப்போ இந்த கமாண்ட் ரன் பண்ண என்ன ஆகுது, ஒரு டாஸ்க் எம் இன்ஸ்டாலேஷன் ஆகுது. அடுத்த கமாண்ட் ரன் பண்ண என்ன ஆகுது, சர்வீஸ் இன்ஸ்டாலேஷன் ஆகுது. ஸோ சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகுது. சாரி, காப்பின்றது எனக்கு காப்பி பேஸ்ட் பண்ணுது. இது எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்து ஒரே ஃபைல்ல எழுதுனா அதுக்கு பேர் தான் பிளே புக். அன்சிபிள்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே ஃபைல்ல தான் எழுதுவாங்க. இது ஒரு டாஸ்கா ரன் பண்ண மாட்டோம். அப்ப அதை பிளே புக்ன்ற டாபிக்ல நீங்க பாப்பீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சக்சஸ்ஃபுல்லா நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா இன்னைக்கு கிளாஸ் நம்ம லேர்ன் பண்ண வேண்டிய டாபிக்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நவ் வாட் வி ஆர் கோயிங் டு டு இஸ், ஸோ நவ் இப்போ சிம்பிளா நம்ம ஒரு டாஸ்க் கூட நம்ம இன்னைக்கு கிளாஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். டாஸ்க், சாரி, ஸோ டாஸ்க் என்ன டாஸ்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, நான் அமேசான் லினக்ஸ்ல பண்ணேன், நீங்க உபுண்டு மெஷின்ல நீங்க அன்சிபிள இன்ஸ்டாலேஷன் பண்ண போறீங்க. So remember, in Ubuntu machine you are going to install Ansible. pip வழியா கிடையாது, apt வழியாக. எங்க இருக்கு, இங்க installing Ansible. இப்போ நான் பண்ணது pip வழியா இன்ஸ்டாலேஷன் பண்ணேன். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா Ansible installation of Ubuntu ன்னு சொல்லிட்டு நீங்க இந்த Ubuntu வழியா நீங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணுவீங்க. அப்ப நம்ம இதுதான் உங்களோட கமாண்ட்ஸ். நான் வேணா இந்த லிங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன்.
ஸோ நீங்க உபுண்டு கமாண்ட்ஸ் வழியாக யூ ஹாவ் டு இன்ஸ்டால். ஓகே, இந்த லிங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இங்க போயிட்டு நீங்க இந்த 3 கமாண்டும் ரன் பண்ண போறீங்க. உங்களுக்கு உங்களோட மாஸ்டர் மெஷின்ல அன்சிபிள்ன்றது இன்ஸ்டாலேஷன் ஆகும். அன்சிபிள் இன்ஸ்டாலேஷன் ஆகி முடிச்ச அப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இப்ப நான் என்னோட நோட் பேட் படி இப்ப நம்ம ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னன்னா, இப்ப நீங்க எம் ஆர் ஆப்ட் வழியா இன்ஸ்டாலேஷன் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா இந்த 2 ஃபைலும் இருக்கும். ஹோஸ்ட்ன்ற ஃபைலும் அன்சிபிளோட கான்ஃபிகரேஷன் ஃபைலும்ன்றது இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த ஹோஸ்ட் ஃபைலும் கான்ஃபிகரேஷன் ஃபைல்ன்றது நமக்கு இங்க இருக்கு. ஓகே, டன்னு. பட் ஆனா இப்போ எக்ஸாம்பிள் நீங்க இனிமே இந்த புதுசா நீங்க ஃபைல் கிரியேட் பண்ண மாட்டீங்க. இப்ப நான் பண்ண பாத்தீங்களா, விஐன்ற கமாண்டு, டபிள்யூகெட்ன்ற கமாண்டு, இதுல நீங்க ரன் பண்ணவே மாட்டீங்க. உங்களுக்கு 2 ஃபைலும் ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். நீங்க இந்த ஹோஸ்ட்ன்ற ஃபைல்ல ஓபன் பண்ணி உங்களோட பிரைவேட் ஐபி அட்ரஸ் எல்லாமே இதுல ஆட் பண்ணிடுவீங்க. ஆட் பண்ணி முடிச்சுட்டு உங்க கமாண்ட்ல இந்த லைனை ஆடே பண்ண மாட்டீங்க. slaves.txt இது இல்லாம டைரக்டா எப்படி ரன் பண்ணுவீங்க, அன்சிபிள் ஆல் -m-a stpd present அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ரன் பண்ணுவீங்க. இப்ப என்கிட்ட இந்த போஸ்ட் ஃபைல் இன்வென்டரி ஃபைல் இல்லாதனால நானே கிரியேட் பண்ணி நான் -i சொல்லிட்டு ஒரு வாட்டியும் ரன் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆனா ஆக்சுவலா ரியலா இருக்கும் போது நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எம் ஆர் ஆப் வச்சு தான் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது இந்த ஹோஸ்ட் ஃபைல்ல தான் அந்த பிரைவேட் ஐபி அட்ரஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ உங்களோட டாஸ்க் என்னன்னா, உபுண்டுல நீங்க அன்சிபிள் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். ரெண்டாவது டாஸ்க் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நீங்க உபுண்டுல அன்சிபிள் இன்ஸ்டாலேஷன் பண்றீங்க. ஓகே, நெக்ஸ்ட் அதே உபுண்டு மெஷின்ல இன்ஸ்டால் HTTPD யூசிங் adoc commands. இதுதான் உங்களோட டாஸ்க். ஸோ சிம்பிளா ஆப்ட் வழியா அன்சிபிள் இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு அந்த நான் சொல்ற பாத்துல போயிட்டு ஹோஸ்ட் ஃபைல சேஞ்ச் பண்ணிட்டு நீங்க இந்த -i slaves.txt கமாண்டே இல்லாம what you are going to do is you are going to use adoc commands to install HTTPD on a Ubuntu OS. இதுதான் உங்களோட டாஸ்க். 2 டாஸ்க். ஒரு டாஸ்க் நம்ம சம்பந்தமே இல்லாம எனக்கு ஒரு AWS ஓட இன்டர்வியூ கொஸ்டின் ஞாபகம் வந்தனால அது நான் கொடுத்துருக்கேன். பெம் ஃபைல் லாஸ்ட் ஆயிடுச்சுன்னா எப்படி எடுப்பீங்க, இது ஒரு கூகுள் சர்ச் தான் பண்ணி தெரிஞ்சுக்க போறீங்க. பட் இது நம்ம இப்ப புதுசா சொல்லி கொடுத்ததை வச்சு நீங்க இந்த 2 டாஸ்க்கும் ஒர்க் பண்ண போறீங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா I can do ask me guys or else we are done for the day. ப்ரோ எனக்கு இப்போ அந்த பாத்துல டவுட் இருக்கு ப்ரோ. லைக் நம்ம இந்த ஃபைலுக்கு இன்ஸ்டால் பண்றோம். எந்த பாத்? இப்போ ETC Ansible host இருக்கு. இப்போ நம்ம டைரக்டா Ansible குள்ள இருந்து தான் இந்த ஃபைல் ரன் பண்ணோம், கரெக்ட்டுங்களா? ஒரு எம் வழியா இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது நீங்க எங்க இருந்து வேணா நீங்க ஓகே slaves.txt ஃபைல் இருக்கறனால தான் இந்த பாத்துல இருந்து ரன் பண்றோம். நீங்க இந்த இடத்துல தான் போய் ரன் பண்ணணும் அவசியமே கிடையாது. நீங்க உங்க ஹோம் டைரக்டரியில கூட ஓகே ப்ரோ, தேங்க் யூ. என்ன பண்றேன், இந்த நோட் பேட நான் ஷேர் பண்ணிடுறேன். I will save it in my desktop as Ansible 1 save. நம்ம chat boxல அப்படி நான் ஆட் பண்ணிடுறேன். Done.